ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஏ T20 சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக்குக்கான 7வது மேட்ச் தான் நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேட்ச் யாருக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டலுக்கும் அண்ட் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்க மேட்சுக்கான பிளேயர்ஸ் வைஸ் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாட்ஸ் வைஸ் தான் இருக்க போது. யாருக்கெல்லாம் ஹெட் அவுட் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குது, வெனு ரெக்கார்டு யாருக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் டெமோ டீமுக்கு யாரெல்லாம் ஒரு சூப்பரான கேப்டன் வைஸ் கட் ஆப்ஷனாக இருப்பாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் சேஃபான ஆப்ஷன்ஸ் வைஸ் நான் சொல்கிறேன். அண்ட் என்னோட பொறுப்படி கடைசியாக ஒரு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் 1 by 1 அந்த சேனலில் இன்க்ளூட் பண்ணுறேன். நீங்கள் மட்டும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதிலிருந்து உங்களுக்கு நீங்கள் டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் ஸ்டாட்ஸ் வச்சு நீங்கள் ஓரளவுக்கு டீம் கிரியேட் பண்ணிங்கன்னா கிராண்ட் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிக்க மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா நீங்கள் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் ஸ்மால் லீக் டீமும் கிராண்ட் லீக் டெமோ டீமும் எல்லாம் நம்ம சேனல் லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் நான் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதிலிருந்து நீங்கள் 1 or 2 சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்த டீம் சூட்டபுளாக இல்லை அப்படின்னா ஒரு கேப்டன் வைஸ் கட் ஆப்ஷனை ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒரு பிளேயர் மட்டும் இந்த இடத்துல மாற்றிட்டு ஸோ இந்த டீமை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிங்க. டீம்ஸ் எல்லாமே ஃப்ரீ அவைலபிளாக தான் இருக்குது. மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் ஸ்போர்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணுன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்வைட் கோட் CLA ஸ்போர்டசி ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் பொறுத்தவரை ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா TDS அண்ட் GST சார்ஜஸ் பிடிக்கிறதில்ல. ஸோ நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணாலும் அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வேலெட்டில் ஆட் ஆகும். ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் சீரிஸ் லீடர் போர்டு நிறையா அவைலபிளாக இருக்குது. ஸோ கபடியாக இருக்கட்டும், பிபிஎலுக்கு இந்த மாதிரி நிறையா லீடர் போர்டு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பொறுத்தவரை முக்கியமாக நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் லீக் இருக்குது. ஸோ ஸ்மால் லீக் பெஸ்ட்டாக ஆப்ஷன் இல்லாமல் பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது இன்னமும் ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பாப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 பேர் கொடுத்துருப்பாங்க. அவங்களே மேனேட்டரே பார்த்தீங்கன்னா ஆப்லேயே 5 பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த 5 பேர்த்தில் யார் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக வருவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா யாரும் இன்னும் இந்த கான்டெஸ்ட்டில் பிக் பண்ணல. ஸோ அதர் ஆப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்டெஸ்ட்டில் பிக் பண்ணிடுறாங்க பாருங்கள். உங்களோட சும்மா இப்படி பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பனண்ட் எல்லாமே சதர்லாந்தை டாஸ் போடுறதுக்கு முன்னாடி பிக் பண்ணிட்டாங்க. ஸோ டாட் அட்வான்டேஜ் வச்சு பை சான்ஸ் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் ஜாக் வெதர்லாண்டுக்கு பதிலாக ரோஜர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை கிறிஸ் ஜோர்டன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூட பிளேயர் இருக்கிற நீங்கள் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வச்சு நீங்கள் இந்த ஸ்போர்டசி ஆப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். டீம் மேக் பண்ண தேவையில்லை, ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பாப்பில் வின் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட்டான ஒரு ஆப்பில் இருக்கும். மறக்காமல் நீங்கள் ஸ்போர்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்ச் யாருக்குன்னா பிரிட்டோரியா கேபிட்டலுக்கும் சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப்பும் நடக்கிறக்க சவுத் ஆஃப்ரிக்கா லீக்கோட 7வது மேட்ச் ஜனவரி 14 மேட்ச் நடக்குது. டைமிங் பொறுத்தவரையும் ஈவினிங் 4:30 மணிக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு டாஸ் போட்டுருவாங்க. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். வேணும்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பார்க்கில் செஞ்சூரில் தான் அந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குங்க. செஞ்சுரி கிரவுண்ட் பொறுத்தவரையும் கடைசியாக நடந்த ஒரு 6 மேட்ச்சில் எடுத்துக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 51 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 27 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் செகண்ட் இன்னிங்ஸில் 24 விக்கெட் வந்திருக்கு. அதிகப்படியான விக்கெட் பார்த்தீங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் 42 விக்கெட் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் ஒரு 9 விக்கெட் தான் இந்த வெனுவில் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் 13 விக்கெட் எடுத்திருக்காங்க ஓவராலாக. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. வெனுவில் பொறுத்தவரையும் கடைசி நடந்த T20 மேட்சஸில் 7 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸும் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. அதிகப்படியான விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்லாம் இந்த வெனுவில் கிடச்சிருக்கு. ரெண்டு டீமுக்கான ஒரு ஹெட் அவுட் ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் 5 மேட்ச் இந்த இது வரைக்கும் ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் நேருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல் 3 மேட்சும் அண்ட் சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஹெட் அவுட் பேட்டில் பொறுத்தவரையும் பிரிட்டோரியா கேபிட்டல் கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் ஒன்று பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரிட்டோரியா கேபிட்டலோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பொறுத்தவரை ரகமத்துல்லா குர்பாஸ் அண்ட் வில் ஜாக் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. டைலி வேரன் தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பர்ஸில் வந்துடுவார். ரைரி ரூசோ கேப்டன் பண்ணுறாப்பில், லியம் லிவிங்ஸ்டன், மார்க்கர் அக்ரமன், ஜிம்மி நேசம் அண்ட் சுரேன் முத்துசாமி, ஈச்சன் பேத், ஆண்ட்ரிக் நோட்ரிச் அண்ட் ரயன் டுவெல்பிளின் இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப்பை பொறுத்தவரையும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறது ஜாக் ரவலியும் அண்ட் ஜோர்டன் ஹர்மனும் இந்த 2 பேரும் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. டாம் ஆபல், ஐடன் மார்க்ரம் இந்த டீமோட கேப்டன். ஸ்டெஸ்டன் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங்ஸில் வந்துடுவார். அண்ட் பெண்டெகும், மார்க்கோ யான்சன், ஸ்வைன்புல், லியம் டாஷன், ரிச்சர்ட் கில்சன் அண்ட் பார்த்தீங்கன்னா பிராட்மன். இது பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப்போட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோனாக இருக்க போகுது.
ஸோ இப்போ 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததான் நம்ம ஸ்டாட்ஸ் வைஸ் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரிட்டோரி கேபிட்டல் அவங்களோட ஸ்டாட்ஸ் வைஸ் அனலைஸ் பண்ணலாம். ரகமோத்தல குரூப்பாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட் டு ஹெட் அண்ட் வெனு ரெக்கார்ட் எதுவுமே பெருசாக இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் குறிப்பாக நோட் பண்ண வேண்டியது அவர் நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கார். ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணலை. ஸோ விக்கெட் கீப்பிங் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவருக்கு ஃபேண்டசி வேல்யூ இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும். பட் ப்ராப்பர் பேட்ஸ்மேனாக தான் ஆட போகிறாரு. ஸோ ஒரு மேட்ச் நல்லா அடிக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும். ஸோ ஒரு மேட்ச் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஸ்மால் லீக்கில் உங்களுக்கு ஆப்பனண்ட்டாக எல்லாம் வந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்க அப்படின்னா இவர் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா டீம்லையும் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். ஒரு டீமில் மிஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரஹமத்துல்லாஹி குர்பாஸை பொறுத்தவரையும். பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வில் ஜாக் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் வீட்டில் 4 மேட்ச்க்கு 110 ரன் அடிச்சிருக்காரு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்ப தான் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக எதுவும் ரெக்கார்டு இல்லை. வேணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 மேட்ச்க்கு 2 விக்கெட் அண்ட் 311 ரன் அடிச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸில் நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் பொறுத்தவரையும் செகண்டாக பவுல் பண்ணுறப்ப 2 விக்கெட் எடுத்திருக்காரு வில் ஜாக். அதே மாதிரி அவர் ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அண்ட் 64 ஒரு விக்கெட் எதுவும் இல்லை. 25 32 அப்படிங்கிறத எடுத்திருக்காரு. வில் ஜாக் பொறுத்தவரையும் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ரொம்ப வேலிட் பிக்காக இருப்பார். அண்ட் கைலி வெரன் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் வந்துடுறாரு. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர். எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஸ்டெப்ஸ் அதிகமாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ரகமத்தில் குரூப்பாஸை கொடுத்துருப்பாங்க. பட் இவருக்கு டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. விக்கெட் கீப்பிங் மூலியமாக எக்ஸ்ட்ரா ஃபேண்டசி ஃபண்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒன் வந்துடுறதுனால இவருக்கு நீங்கள் கிராண்ட் லீக்கில் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கார்ட் ஆப்ஷனாக கூட நீங்கள் என்னை பொறுத்தவரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபேண்டசி வேலையில் பொறுத்தவரையும் யாருக்கெல்லாம் பர்சன்டேஜ் வைஸ் கம்மியாக இருக்காங்களோ அவங்க தான் உங்களைய ஹையர் ரேங்க் கொண்டு போய் விடுவாங்க. அது மாதிரி பார்த்தோன்னா ஹெட் வீட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 17 ரன் அடிச்சிருக்காரு. வெரைன் பொறுத்தவரையும் பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை ஹெட் வீட்டில். அண்ட் வெனூரை பொறுத்தவரையும் 4 மேட்ச்க்கு 128 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு 100 வேறு ஸ்கோர் பண்ணியிருந்து நாட் அவுட்டில் இருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் பூராக இருந்தாலும் பர்சன்டேஜில் கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர். கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இவர் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் இருப்பார். பை சான்ஸ் இந்த மேட்ச்சில் ஒரு 20 ரன் அடிச்சிட்டாலும் ஒரு 2-3 கேட்ச் பிடிச்சிட்டாலும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமில் வந்துடுவார். ஸோ அதர்வைஸ் பார்க்குறப்போ இவரை நீங்கள் ட்ரீம் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களோட கிராண்ட் லீக்கில். அண்ட் ரைலி ரூஸோ பொறுத்தவரை ஹெட் வீட்டில் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 57 ரன் அடிச்சிருக்காரு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்ப தான் அதுக்கு விட ரன்ஸ் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை. வெனூரை பொறுத்தவரையும் 19 மேட்ச்சுக்கு 427 ரன் அண்ட் 24 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் போத் இன்னிங்ஸ்லையும் கொஞ்சம் டீசெண்டான ரெக்கார்டு வச்சிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் பூராக இருக்குங்க. கடைசி நடந்த ஒரு 5 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 12, 5, 7 அப்படிங்கிறது ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வைஸாக இருக்குது. ஸோ ரீசன்ட் வைஸ் 4. பட் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஓன் விருப்பம். பட் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் சுரேன் முத்துசாமியை பொறுத்தவரையும் ஹெட் வீட்டில் 2 மேட்ச்சுக்கு 14 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ விக்கெட் அப்படியும் பெருசாக எடுக்கல. வெனூவில் பொறுத்தவரை 4 மேட்ச்சுக்கு விக்கெட் எதுவும் எடுக்கல. பட் இந்த மேட்ச்சில் பொறுத்தவரையும் விக்கெட் எதுவும் கிடைக்கல. ஆனால் போன மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்க்காத முறையாக பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் வந்து எடுத்துட்டாரு. ரீசன்ட் ஃபார்மில் அது இருக்குது. பட் இந்த மேட்ச் அதை கண்டினியூ பண்ணுவார் அப்படிங்கிறது வைக்கல. எல்லாருமே கம்பல்சரி அவர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்மால் லீக்கில் நீங்கள் தவிர்க்க முடியாத நேரத்தில் கம்பல்சரி ட்ரை பண்ணி தான் ஆகணும். பட் நான் என்ன சொல்கிறது, கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இவரை ஒரு டீம்லையாச்சும் மிஸ் பண்ணிடுங்க. ஸோ ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்ப பை சான்ஸ் இவருக்கான ஓவர்கள் குறைக்கப்படுறதுக்கு வாய்ப்புகளும் கம்மியாக இருக்குது. பேட்டிங்கில் வந்து இதில் விக்கெட் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவர் ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஒரு டீமில் மிஸ் பண்ணிடுங்க. பட் இன்னொரு டீமில் ஏதாச்சும் ரிஸ்க்கான ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா உள்ள பிளேயராக வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஒரு டீமில் வைஸ் கேட் ஆப்ஷன் அப்படி மாற்றி சஃபில் பண்ணி முத்துசாமியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லியம் லிவிங்ஸ்டன் பொறுத்தவரையும் அவரோட டவுன் ரொம்ப கீழே வரனால பேட்டிங் வாய்ப்புகள் அதிகமாக அவருக்கு கிடைக்கிறதில்ல. பட் ஹெட் வீட்டில் பொறுத்தவரை 2 மேட்ச் ப்ளே பண்ணி 28 ரன் அடிச்சிருக்காரு. அந்த சேசிங்கில் 28 ரன் வந்திருக்கு. பவுலிங்கில் பொறுத்தவரை விக்கெட் எதுவும் கிடைக்கல. வெனூரை பொறுத்தவரை ஒரு மேட்ச்சுக்கு 12 ரன். அந்த 12 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ். வெனூர் ரெக்கார்டு ஹெட் வீட் ரெக்கார்டு பார்த்தா கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் தான் இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்ம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு வராரு. ஸோ இது வேல்யூபிளான பீக். போடுறது 2 ஓவர் போட்டாலுமே அதில் ஒரு விக்கெட் எடுத்துறாரு. பேட்டிங்கில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா இவரோட ரோட் ரொம்ப இம்பார்ட்டன் ஆகும். ஸோ இவரை நீங்கள் ஸ்மால் லீக்கில் கூட சேஃபான ஆப்ஷன்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கிராண்ட் லீக்லேயும் ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மார்க்கஸ் அக்ரமன் பொறுத்தவரை ஹெட் வீட்டில் மேட்சஸ் எதுவும் பெருசாக ப்ளே பண்ணல. வெனூவில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 18 ரன். ஆனால் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பாருங்கள் நல்லாயிருக்கு. 74, 32, 42 அப்படிங்கிறத பண்ணியிருக்காரு. பட் இவரோட டவுன் ரொம்ப கீழேங்க. T20 பொறுத்தவரையும் அந்த டாப் ஆர்டரில் ஆடுற பேட்ஸ்மேனுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இவருக்கு ஒரு ஒன் சைட் டீம் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு சூட்டபுளான ஆப்ஷன்ஸாக வருவார். எந்த மாதிரினா சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு பதிலாக இவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த டீம் சூட்டபுளாக நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ டாப் ஆர்டர்லாம் கொலாப்ஸ் வர மாதிரி நீங்கள் ஒரு டீம் ஒன் சைட் டீமாக உங்களுக்கு ஃபேவரட் ட்ரை பண்ணுறப்போ அக்ரமனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜிம்மி நேசம். ஸோ ஜிம்மி நேசம் பொறுத்தவரை ஹெட் வீட்டில் 5 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் 103 ரன் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகப்படியான ஸ்கோர் வந்திருக்கு. அவரை பொறுத்தவரை செகண்டாக போல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஜிம்மி நேசம் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணார் அப்படின்னா ஒரு கம்பல்சரி எடுத்துக்கங்க. வெனூரை பொறுத்தவரை 9 மேட்ச்சுக்கு 13 விக்கெட் அண்ட் 128 ரன் அடிச்சிருக்காரு. அதுலேயும் அதிகப்படியான ரன்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. பவுல் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சுக்கு 8 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் 3 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்லையும் எடுத்திருக்காரு ஜிம்மி நேசம்.
அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசி நடந்த மேட்ச்சில் மட்டும் விக்கெட் கிடைக்கல. மற்றும் அதற்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா 4 ரன் ஒரு விக்கெட், 45 ரன் 2 விக்கெட், 45 ரன் அப்படிங்கிறத பேட் அண்ட் பவுல் ரெண்டுலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. டபுள் ஆப்ஷன்ஸில் வரக்கூடிய பிளேயர் ஜிம்மி நீஷம். அண்ட் ஈத்தன் போஸ்ட்டை பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 3 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் எதுவும் வரல. வெனுவில் பொறுத்தவரையும் 11 மேட்ச்சுக்கு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 7 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் தான் இருக்குது. ஸோ ஒரு 50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி எடுத்தால் ஒரு விக்கெட் வரைக்கும் வாய்ப்புகள் அவர்கிட்ட இருக்குது. அண்ட் ரேன் டிப்ளைமெண்ட் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் 2 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. அண்ட் வெனுவில் பொறுத்தவரையும் 6 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு டிப்ளைமெண்ட் பொறுத்தவரையும். அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ஆவரேஜான ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. போன மேட்ச் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் இதை வெனுவை பொறுத்தவரையும் நிறைய பவுலர்ஸ் அடி வாங்கக்கூடிய வெனுவாக இருக்குது. ஏன்னா சைட் பவுண்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னது. ஒரு டாப் எஜ் ஆனால் கூட 6 போயிடும். ஸோ அதனால் ஃபேஸ் கொண்டு போய் போட்டாங்க அப்படின்னா பேட்ஸ்மேன் டபுளாக வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடறாங்க. ஸோ அதை வயசில் இவர் இந்த மேட்ச்சில் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ஒரு ரிஸ்க்கான ஒரு வயசு கட்டணும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆண்ட்ரிக் நோட்ரிட்ஜ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஆண்ட்ரிக் நோட்ரிட்ஜ் பொறுத்தவரையும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். 145 போடக்கூடிய பிளேயர். ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 5 விக்கெட்டும் செகண்டாக போல் பண்ணுறப்போ வந்திருக்கு. வெனுவிலையும் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்க்கு 8 விக்கெட், ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்போ 5 விக்கெட்டும், செகண்டாக போல் பண்ணுறப்போ 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த ஒரு 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா விக்கெட் அது கிடைக்காம போயிருக்கு. ஒரு மேட்ச் மட்டும் 3 விக்கெட் ஆள் எடுத்திருக்காரு. இந்த மேட்ச் அவர் ப்ளே பண்ணார் அப்படின்னா கம்பல்சரி டீமில் நீங்கள் கிராண்ட் லீக் ஆர் ஸ்மால் லீக் ரெண்டுலையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் கேப்போட பிளேஸ் வைஸ் அனலைஸ் பண்ண போகிறோம். ஜாக் கிரவுலி பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட் அண்ட் வெனு ரெக்கார்டு இது பெருசாக ரெக்கார்டு இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் மட்டும் பார்க்கணும். கடைசி 2 இன்னிங்ஸில் 12-27 அப்படின்னு கொடுத்துருக்காரு. பட் நல்லா சாலிடாக ஆடக்கூடிய பிளேயர். கீழே தான் பார்த்தீங்கன்னா நிறைய செட் ஆகிட்டார் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார். பட் நீங்கள் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க ஒரு டீமில் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கட்டம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் கொஞ்சம் தவிர்த்துட்டு அதர் வயசில் இருக்க பிளேஸில் ட்ரை பண்ணுங்கள். ஜோர்டன் ஹர்மன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்ச்சுக்கு 50 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அது செகண்ட் பேட் பண்ணுறப்போ அதிகம் 50 ரன் வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரையும் 3 மேட்ச்சுக்கு 70 ரன், அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ இவருடையும் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. 2 ஓப்பனருமே கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் கிடைக்கல. பட் இந்த மேட்ச் ஆனால் அவங்களுக்கான மேட்சாக கூட அரைக்கலாம். ஸோ ஒரு டீமில் 2 ஓப்பனருமே போட்டு கேப்டன் வைஸ் கட்டம்ஸ்னா நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் டாம் ஆபல் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச்சுக்கு 71 ரன், செகண்ட் பேட்டிங்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கொஞ்சம் ஆவரேஜாக வச்சிருக்காரு. ஸோ மேட்ச்சுக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 20 25 ரன்ஸ் கூட அடிக்கக்கூடிய பிளேயர் தான். செகண்டாக பேட்டிங்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. ஐடன் மக்கரம் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 80 ரன் அடிச்சிருக்காரு. 4 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. விக்கெட் பொறுத்தவரை ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேசிங்கில் நல்லா ஆடன் மக்கரம் ஆடி கொடுத்துருக்காரு. வெனுவில் பொறுத்தவரை 22 மேட்ச்சுக்கு 695 ரன் அண்ட் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. 43 ஆவரேஜ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ஆவரேஜ் வெனுவில் பொறுத்தவரையும். பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ அந்த 4 விக்கெட்டை எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். விக்கெட் எதுவும் அவங்களுக்கு பெருசாக கிடைக்கல. பட் பேட்டிங்கில் நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு ஐடன் மக்கரம். ஸ்மால் லீக்கில் கம்பல்சரி பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டஸ்டன் சப்ஸை பொறுத்தவரை 5 மேட்ச்சுக்கு 75 ரன் அடிச்சிருக்காரு. செகண்டாக பால் பண்ணுறப்போ அந்த 75 ரன் வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரை 5 மேட்ச்சுக்கு 106 ரன் அண்ட் போத் இன்னிங்ஸில் கொஞ்சம் டீசெண்டாக ரெக்கார்ட் இருக்குது. பட் இவருக்கு டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த ஒரு 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 28 நாட் அவுட் அண்ட் 43 அப்படிங்கிறத அவரோட கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு டஸ்டன் சப்ஸ். மார்க்கோ யான்சன் எப்படின்னு டபுள் ஆப்ஷன்ஸில் வருவார். ஸோ பேட்டிங்கில் வந்தாலுமே நல்ல ஒரு 6 அடிக்கிற எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. இன்ஷியலாக பவர் பிளேயில் விட தான் பவுல் பண்ண போகிறாரு. ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 8 விக்கெட் 49 ரன். அந்த 49 ரன் செகண்டாக பால் பேட் பண்ணுறப்போ வந்திருக்கு. பவுலிங்கில் ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ 8 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில். வெனுவில் பொறுத்தவரை 7 மேட்ச்சுக்கு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ண போகிறாருன்னா மார்க்கோ யான்சன் ஒரு இம்பார்ட்டன்ட். செகண்ட் பவுலிங் அப்படின்னா ஒரு 50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி பீப்பிள் இவர் தான் கேப்டன் ஆப்ஷனாக உங்கள் ஸ்மால் லீக்கில் வந்திருப்பாங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. மார்க்கோ யான்சன் கம்பல்சரி பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டேவிட் பெண்டிங்கம் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட் அண்ட் வின்னர் ரெக்கார்டு பெருசாக இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் சூப்பராக இருக்குது. இவரை ஒரு பர்சன்டேஜ் வைஸாக கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர் ஒரு 50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் சைட் டீமில் சூடலான ஆப்ஷனாக வருவார். லியம் டாசன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அது 1 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. அண்ட் வெனுவில் பொறுத்தவரையும் 2 மேட்ச்க்கு 1 விக்கெட், அதுவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பால் பண்ண போகிறாங்க அப்படின்னா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் பவுலிங் அப்படின்னா ஒரு 50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டாசன் பொறுத்தவரையும். அண்ட் ரிச்சர்ட் கில்சன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட் அண்ட் வெனு ரெக்கார்ட் எதுவுமே இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் கொஞ்சம் போராக தான் இருக்குது. லாஸ்ட்டில் அந்த 2 மேட்ச்சில் விக்கெட் எதுவும் கிடைக்கல. பட் ஃபஸ்ட் டெத் ஓவரில் இவர் மோஸ்ட்லி நல்லா போடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வயசு நீங்கள் இவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 or 2 கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேட்டர்ஸ்னா மற்றபடி பிளேயராக நீங்கள் அவரை மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பிராட்மேன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 10 ரன் அடிச்சிருக்கு. 10 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 10 விக்கெட்டும் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்ப தான் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட் கூட எடுக்கலுங்க. நல்லா நோட் பண்ணிங்க.
இவனில் பொறுத்தவரை 5 மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட்டும் பிராட்மேன் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு இந்த சீசனில். அதுக்கு முன்னாலுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் தான் இருந்திருக்காரு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்வைன் புயல் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் அண்ட் வெனு ரெக்கார்டு எதுவுமே பெருசாக ரெக்கார்டு இல்லை. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த மேட்ச்சில் மட்டும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மற்றபடி எதுவும் இல்லை. இவரை பொறுத்தவரை ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா பிளேயர் பேட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிளேயர் பேட்டில் ஜாக் ராவலி பொறுத்தவரையும் வில் ஜாக் கிட்ட ஒரு முறையும் அண்ட் லெஃப்டாக மாத்தோடஸ் பால் பண்ணக்கூடிய பவுலர் கிட்ட 7 முறையும் லெக் ஸ்பின்னு கிட்ட 9 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. ஜாக் ராவலி வாஸ் ஸ்பின்னுக்கு ஒரு வீக்னஸ் அதிகமாக அவர்கிட்ட இருக்குது. ஜோர்டன் ஹார்மன் பொறுத்தவரை லெஃப்டாக மாத்தோடஸ் பால் பண்ணக்கூடிய பவுலர் கிட்ட 8 இன்னிங்ஸில் 4 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. டாம் பால் பொறுத்தவரையும் வில் ஜாக் கிட்ட ஒரு முறையும் லெஃப்டாம் ஆத்தோடஸ் பால் பண்ணக்கூடிய பவுலர் கிட்ட 15 முறையும் அண்ட் ரைட்டாக மாப்ரேக் கிட்ட 14 முறையும் அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் ஐடன் மக்கரம் பொறுத்தவரையும் லிவிங்ஸ்டன்கிட்ட ஒரு முறையும் அண்ட் ஜெமி நீசம்கிட்ட ஒரு முறை, ஈத்தன் போஸ்கிட்ட ஒரு முறையும் அண்ட் டூப்ளைன் கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை அதிகமாக இழந்திருக்காரு. லெக் ஸ்பின் கிட்ட இவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. ஆடம் மக்கரம் கிட்ட 49 இன்னிங்ஸில் 15 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் டஸ்டன் செப்ஸை பொறுத்தவரையும் கைலி சிமன்ஸ் கிட்ட ஒரு முறையும் அண்ட் லெஃப்டாக மாத்தோடஸ் பால் பண்ணக்கூடிய பவுலர் கிட்ட 9 முறையும் விக்கெட்டாக விட்டுருக்காரு டஸ்டன் செப்ஸ். மார்க்கோ யான்சன் பொறுத்தவரையும் வெரன் பெர்னால்கிட்ட ஒரு முறையும் அண்ட் கைலி சிமன்ஸ் கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டாக விட்டுருக்காரு. ஸோ இவருக்கும் ஸ்பின்னுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குங்க. அதே மாதிரி ரகமுத்தலா குருபாஸ் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோ யான்சன் 2 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை எடுத்திருக்காரு. லெஃப்டாக மாத்தோடஸ் பால் பண்ணக்கூடிய பவுலர் கிட்ட 77 இன்னிங்ஸில் 25 முறை ரகமுத்தலா குருபாஸ் விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் வில் ஜாக் பொறுத்தவரையும் மார்க்கோ யான்சன் 4 இன்னிங்ஸில் 4 முறை விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஸோ பேட்டில் வைஸ் இவங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது. அண்ட் டாசன் பொறுத்தவரையும் 5 இன்னிங்ஸில் 2 முறை வில் ஜாக் எடுத்திருக்காரு. கேரேஜ் ஓவர்டன் பொறுத்தவரையும் 4 முறையும் ஷாம் ஹார்பர் ஒரு முறையும் வில் ஜாக்கை எடுத்திருக்காங்க. அண்ட் ரெய்லி ரூசோ பொறுத்தவரையும் மார்க்கோ யான்சன் ஒரு முறையும் டாசன்கிட்ட ஒரு முறையும் ஷாம் ஹார்பர்கிட்ட 2 முறையும் அண்ட் ஓவர்டன்கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டாக விட்டுருக்காரு. ஸோ கில்சன்ட்டையும் ஒரு முறை விக்கெட்டாக விட்டுருக்காரு. முத்துசாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடன் மக்கரம் பிராட்மேன் கிட்ட ஒவ்வொரு முறை விக்கெட்டாக இழந்திருக்காரு. லியாம் லிவிங்ஸ்டன் பொறுத்தவரையும் பிராட்மேன் கிட்ட 3 இன்னிங்ஸில் 2 முறையும் அண்ட் வேண்டட் மோர் கிட்ட ஒரு முறையும் கில்சன் கிட்ட 6 இன்னிங்ஸில் 5 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ ரொம்ப நோட் பண்ணுங்கள். கில்சன் பொறுத்தவரையும் டெத் ஓவரில் வந்து பால் பண்ணுறப்போ லியாம் லிவிங்ஸ்டன் இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜிம்மி நீசம் பொறுத்தவரையும் ஆடன் மக்கரத்தில் ஒரு முறையும் பிராட்மேன் கிட்ட 4 இன்னிங்ஸில் 3 முறையும் ஜிம்மி நீசம் விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸோ ஓகே, இப்போ பிளேயர் வைஸ் பேட்டில்லாம் பார்த்தாச்சு. இப்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு வருவோம். நம்ம காமனான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஸ்மால் லீக்கில் யாரை ட்ரை பண்ண போகிறாங்கன்னா மோஸ்ட்லி மார்க்கோ யான்சன் கேப்டன், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா வில் ஜாக். இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு ஒரு 80% பேர் உங்களுக்கு சேஃபான ஆப்ஷன் தான் வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் இவங்களை சேஃபாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி டிஃபரன்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம கிராண்ட் லீக்கில் யாரை ட்ரை பண்ண போகிறோம் இந்த மேட்ச் பொறுத்தவரையும் ரகமத்தலா குருபாஸ்க்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் பிராட்மேன், ஐடன் மக்கரம் இவங்களுக்கெல்லாமே 1 or 2 டீமில் நீங்கள் ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் மல்டிபிள் டைமில் மாற்றி இந்த மேட்ச்சில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் எடுத்து வச்சிருக்குன்னு சொன்னால் ஸோ அதில் உங்களுக்கு நான் உங்களுக்கு ரீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ இந்த டீம் பொறுத்தவரையும் எல்லாமே கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். லைனப்ஸ் வராதுக்கு மேலே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இல்லை ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபைனல் டீம் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டீம் 1 பொறுத்தவரையும் ரகமுத்தலா குருபாஸ், ரைலி ரூசோ, டாம் ஆபல், ஜோர்டன் ஹார்மன், லியாம் லிவிங்ஸ்டன், முத்துசாமி, மார்க்கோ யான்சன், கில்சன், நோட்ரேஜ், ஈச்சன் போஸ், ஓவர்டன், சரி பிராட்மேன். இது நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக முத்துசாமிக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹார்பருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் வேறாச்சும் ட்ரை பண்ண வச்சிங்கன்னா அண்ட் டாம் ஆபல் இருக்கார், அவருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா ஆண்ட்ரிக் நோட்ரேஜ் ஆர் ஈத்தன் போஸ்ட்டுக்கு கூட நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டீம் 2 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ரகமத்துல்லா குருபாஸ், டஸ்டன் செப்ஸ், ஐடன் மக்கரம், வில் ஜாக், லியாம் லிவிங்ஸ்டன், முத்துசாமி, மார்க்கோ யான்சன், டெவ்ப்ளேன், ரிச்சர்ட் கில்சன், ஆண்ட்ரிக் நோட்ரேஜ் அண்ட் பிராட்மேன். இதை நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய செகண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா மார்க்கோ யான்சனுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரகமத்துல்லா குருபாஸ்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் இன்னும் வேறு ஏதாச்சும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்க அப்படின்னா பிராட்மேனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன் ஆர் ஸ்டப்ஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் கே வெரேன் அண்ட் டஸ்டன் செப்ஸ், ரியலி ரூசோ, ஐடன் மக்கரம், டாம் ஆபல், வில் ஜாக், லியாம் லிவிங்ஸ்டன், மார்க்கோ யான்சன், ஆண்ட்ரிக் நோட்ரேஜ், ஈத்தன் போஸ், பிராட்மேன். இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 3வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக மார்க்கோ யான்சனுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்குக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் அதர்வைஸ் நீங்கள் ட்ரை பண்ண வச்சுன்னா கேல் வேரேன் இருக்கார், அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஈத்தன் போஸ்க்கு கூட ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 4 பொறுத்தவரையும் கைல் வீரன் அண்ட் பார்த்தீங்கன்னா ரைலி ரூசோ, ஐடன் மக்கரம், ஜோர்டன் ஹார்மன், லியாம் டாசன், லியாம் லிவிங்ஸ்டன், டிப்ளவின்,
ரிச்சர்ட் கில்சன், ஆண்ட்ரிக் நோட்ரிச், ஈத்தன் போஸ், பிராட்மேன் இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 4th கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக லியம் டாசனுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா லியம் லிவிங்ஸ்டனுக்கும் நான் இந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர் டாசனுக்கு நான் ரிஸ்க்காக ட்ரை பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் வேறாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கில்சனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஹார்மன் ஆர் கேல் வேரன் இவங்க 2 பேத்துக்கும் நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 5வது டீமை பொறுத்தவரையும் கேல் வேரன் அண்ட் பார்த்திங்கன்னா குருபாஸ், ஆடன் மாக்ரம், ஜாக் கிரவுலி, வில் ஜாக், ஹர்மன், முத்துசாமி, மார்க்கோ யான்சன், ஆண்ட்ரிக் நோட்ரிச், ஈத்தன் போஸ், பிராட்மேன் இதை நான் பிக் பண்ணக்கூடிய 5வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டனாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நோட்ரிச்சுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா பிராட்மேனுக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் என்ன ரிஸ்க்காக வேறாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாக் கிரவுலிக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் குரூப் அதுபடி இல்லைனா முத்துசாமி ஆர் ஈத்தன் போஸ் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம் பொறுத்தவரையும் கேல் வேரன் அண்ட் பார்த்தீங்கன்னா ஆடன் மாக்ரம், வில் ஜாக், லியம் லிவிங்ஸ்டன், முத்துசாமி, மார்க்கோ யான்சன், ஸ்வைன்ஃபுல், கில்சன், ஆண்ட்ரிக் நோட்ரிச், ஈத்தன் போஸ் அண்ட் பிராட்மேன் இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஸ்வைன்ஃபுல் அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாக வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா வேரனுக்கும் நான் இந்த காம்பினேஷனில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் வேறாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கில்சன் அண்ட் பார்த்தீங்கன்னா ஈத்தன் போஸ் இந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த பர்டிகுலர் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இந்த 6 கிராண்ட் லீக் டெமோ டீமுமே அஃபிஷியல் லைனப்ஸ் ஒரு ஆத்துக்கு மேலே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் மாற்றங்கள் இருந்துச்சுன்னா நான் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சுருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.